ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த தைப்பூச திருநாள பற்றி ஒரு சின்ன குறிப்பு பார்ப்போமா? தைப்பூச திருநாள்னு சொன்னாலே உங்க எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது முருகன் தான். ஆனா, இந்த கடலூர் மாவட்ட மக்களுக்கு தான் தைப்பூச திருநாள்னு சொன்னா, இந்த வடலூர் தைப்பூச ஜோதி தரிசனம் ஞாபகம் வரும். ஆமாங்க. இந்த வடலூர் ஜோதி தரிசனங்கிறது 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த திருவருட் பிரகாச வள்ளலார் அப்படிங்கிறவரால 1872ஆம் ஆண்டு கடலூர் மாவட்டம் வடலூரில் சத்யஞான சபை அப்படின்னு நிறுவனாங்க. அங்க கடவுளுக்கு உருவம் இல்ல, இறைவன் அன்பு வடிவமானவன். அவன் ஒளி வடிவமாக ஜோதி எங்கும் நிறைந்திருக்கிறான் என்பதை உணர்த்துவதே இதன் நோக்கமாகும். இந்த வள்ளலார் சித்தி பெற்ற இந்த தை மாதம் பூசம் நட்சத்திர நன்னாளே தைப்பூச ஜோதி தரிசனமாக கொண்டாடப்படுகிறது. இந்த 1874ஆம் ஆண்டு தைப்பூச நாளில் வள்ளலார் ஜோதியில் இரண்டரக் கலந்தார். இந்த வள்ளலார் நிறுவிய இந்த ஞானசபையில் மாதந்தோறும் பூச நட்சத்திரத்தன்று 6 திரைகளை விலக்கி ஜோதி தரிசனம் காட்டப்படும். ஆனால் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும்தான் இந்த தைப்பூசம் அன்று 7 திரைகளை விலக்கி ஜோதி தரிசனம் காட்டப்படும். இந்த தைப்பூச திருநாளன்று அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணைன்ற மந்திரத்தை முழங்கி மக்கள் அனைவரும் இந்த தைப்பூசத்துக்கு வழிபடுவாங்க. இதுக்கான நேரம் வந்துட்டு காலையில் 6 மணி, 10 மணி, பகல் 1 மணி, இரவு 7 மணி, 10 மணின்னு 6 காலங்களில் இந்த தரிசனம் நடைபெறும். இந்த வள்ளலார் இயற்றிய அடுப்பு அணையா நெருப்பாக இன்றும் வடலூரில் லட்சக்கணக்கான மக்களுக்கு தொடர் அன்னதானம் வழங்கப்படுகிறது. இதுதாங்க இதோட சிறப்பு. இப்போ தெரியுதா இந்த வடலூர் தைப்பூச ஜோதி தரிசனத்தை பற்றி? இந்த சிறிய குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.